தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தி பகுதியில் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவிலான மாநாட்டு திடலில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதே போல மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. அவசர கால மருத்துவ உதவி மையங்கள் இந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அவசர கால மருத்துவ உதவி மையங்கள் குறித்தும் அதில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா இந்த மாநாட்டில் எவ்வளவு மருத்துவ உதவி மையங்கள் வைக்கிறீங்க, எவ்வளவு பேர் பணியில இருக்க போறீங்க சார்? இப்போ தளபதியோட அட்வைஸ் படி பொதுச் செயலாளரோட வழிகாட்டுதலில் டாக்டர் பிரபு சார் அவரோட தலைமையில் நம்ம ஒரு மெடிக்கல் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 25 மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுறதா இருக்கும். 300லேருந்து 500 டாக்டர்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 300 டாக்டர்ஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவங்கள்ட்ட நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஏதுங்கிறது. பேராமெடிக்ஸ் 500 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து 25 கேம்பாக பிரித்து நம்ம அவசர கால உதவிகளை வழங்குவோம். குறிப்பா கடந்த முதல் மாநில மாநாட்டில் அந்த நெரிசல்கள் எல்லாம் இருந்து ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் இருந்துச்சு. அதை தவிர்க்கிற வகையில் ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு தான் அந்த பேரிகேட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு வெவ்வேறு குழு இருக்குது. நம்ம போன தடவை மெயினாக நம்ம சந்திச்சது வந்து தண்ணீர் தட்டுப்பாடு, அதனால் வர டீஹைட்ரேஷன்னால் மயக்கம் போட்டு விழுவுறது, அந்த ஃபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கூட்டத்தில் முட்டி மோதி கொஞ்சம் அடிபடுறதும் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை தடுக்கிறதுக்கான எல்லா மெஷர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பேரிகேட்ஸ் இருக்குது. ஸோ அது ரஷ்ஷை தவிர்க்கும். ப்ளஸ் வாட்டர் பாட்டில்ஸ், ஓஆர்எஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து டீஹைட்ரேஷனை தவிர்த்துன்னு நினைக்கிறோம். அதை மீறி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஃபுல்லி எக்யூப்டாக இருக்கும். ஆம்புலன்ஸஸும் சரி, எல்லாமே ஹைடெக் ஆம்புலன்ஸஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், ஆர்த்தோபெடிஷியன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட், ஃபிசிஷியன்ஸ், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்ன்னு எல்லாருமே இருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு பிளானோட தான் இருக்கும். சார் குறிப்பா மாநாட்டில் எவ்வளவு ஆம்புலன்ஸ் சார் பயன்படுத்த போறீங்க? குறிப்பா மயக்கம் இந்த மாதிரியான இதை தாண்டி வேற ஏதாவது அவசர கால சிகிச்சைகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதுக்கான ட்ரைனிங்கும் நாளைக்கு ஈவினிங் நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். சிபிஆர்னு சொல்லப்படுற அந்த உயிர்காக்கும் மெஷர்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் வச்சு ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துகிட்டு அந்த சிபிஆர் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ப்ளஸ் இன்டுபேஷன் பண்ணி வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம நியர்பை ஜிஹெச் கொண்டு போகிற ஃபெசிலிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ரொம்ப அரிதாக சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு கூட நம்ம ஆம்புலன்ஸ்லேயே ஃபுல்லி எக்யூப்ட் கார்டியாக் கேத்தும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆன் ஸ்பாட் நம்ம எடுத்து ஹார்ட்டுக்கு தேவையான அந்த மெடிசன்ஸ் கொடுத்து ப்ரொசீஜரும் பண்ணிடுவோம் நாங்கள். சார் குறிப்பா மருத்துவ டீம் கிட்டத்தட்ட 300 டாக்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதே போக ட்ரோன் மூலமாலாம் மருத்துவ உதவி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காங்க. அதை என்ன மாதிரி சார் பண்ண போறீங்க? போன தடவை வந்து நம்ம சென்டரில் வந்து நம்ம ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சென்டர் கேம்பில் வந்து டாக்டர்ஸ் உள்ளேயும் போக முடியல, உள்ளே போன டாக்டர்ஸ் வெளியும் வர முடியல. ஒரு இன்அக்சசிபிள் ஏரியாவாக இருக்குது சென்ட்ரு ஏரியாலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த வாட்டி இந்த ட்ரோன் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் 300க்கும் அதிகமான மருத்துவர்கள், 500க்கும் மேற்பட்ட மருத்துவ உதவியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக மாநாட்டில் எந்த விதமான அசௌகரியமும் அதே போல மயக்கமோ அவர்களுக்கு இதய துடிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளோ ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.